தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி நாம் செலுத்தும் ஜிஎஸ்டி வரி நிதியை நமக்கு கொடுக்காமலும், கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமலும், மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல், குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் 4000 கோடியை வழங்காமல் இன்று தொடர்ந்து நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தினர் மீது ஒரு தொடுக்கப்படுகின்ற ஒரு போர் என்று கூட சொல்லலாம். இது ஒன்றிய அரசு இன்று 1 கோடி பேருடைய வாழ்வாதார பிரச்சனையில ஒன்றிய அரசு விளையாடி கொண்டிருக்கின்றது. இதை கண்டித்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று தமிழகம் தழுவிய நேற்று ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நேற்று அது நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த நிதி பிரச்சனை சார்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார்கள், பதிலில்லை. நம்முடைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், நிவாரணம் இல்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இரு அவைகளிலும் குரல் எழுப்பியும் நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இதை ஒரு போராட்டமாகவே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதேபோல் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு, ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த மறுசீரமைப்பு இன்று தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கின்ற சூழ்நிலை. அதற்கு காரணம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் அந்த குடும்ப கட்டுப்பாடை சரியாக பின்பற்றியதன் காரணமாக ஜனத்தொகை கட்டுக்குள் வந்து தமிழகம் இன்று வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இன்று இந்தியாவுக்கே ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் இன்று கிட்டத்தட்ட நமக்கு நம்முடைய மாநிலம் ஒரு 8 கோடி ஜனத்தொகை இருக்கின்றது என்றால் இன்று நமக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில் 39 தொகுதியில் 8 தொகுதி குறைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இதே ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கே இப்பொழுது இருக்கின்ற ஜனத்தொகை 25 கோடி இருக்கின்றது. அங்கே அவர்களுக்கு பல மடங்கு நாடாளுமன்ற அந்த தொகுதி கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஏற்கனவே நாம் பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்னும் மேலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையுமேயானால் நம்முடைய மாநிலத்தின் கோரிக்கைகளை அங்கே முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்துக்கு உருவாகிவிடும். இதையெல்லாம் இப்பொழுதே தடுத்திட வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இங்கே அழைத்து இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து, இது ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, ஜனத்தொகை இப்பொழுது இருக்கின்ற நிலையில எடுத்துச் செல்லப்படுவேனால் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி அனைவரும் பேசி முடிவெடுத்து இப்பொழுது இருக்கின்ற நிலையே இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும். The status quo should be maintained என்று முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்று இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுகின்ற தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று பல்வேறு வகையில் போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குரல்களை நசுக்குகின்ற செயலாக இன்று ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணிக்கவும் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
இன்று இந்தியாவிலேயே கல்வியிலே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கின்றது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய இருமொழி கொள்கை. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இதில் உறுதியாக இருமொழி கொள்கையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று கல்வியின் வளர்ச்சிக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இருமொழி கொள்கையை தான் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கரங்களை இந்த நேரத்தில் வலுப்படுத்தி தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை உங்களை முன்னெடுத்து வைத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய போராட்டத்தில் வெற்றி பெறுவார். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் என்று கூறி சார் விஜய் சொல்லிருக்கலாம். அமித்ஷா